ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்னையின் வணக்கமாத இறுதி நாளான இன்றைய நாளில் தூய கன்னி மரியா எலிசபெத் அம்மாளை சந்தித்த திருநாளை கொண்டாடுகின்றோம். இவரின் சந்திப்பானது தூய ஆவியால் நிறைந்தது. ஆசிர் பெற்ற சந்திப்பாகவும் புனிதமான தூய்மை நிறைந்த மனமகிழ்வும் பிற நலனில் உதவிடும் மன நிறைவும் நிறைந்த சந்திப்பாக அமைந்தது. நாம் மனிதனிடத்திலே சந்திக்கின்ற சில சந்திப்புகள் வெறுப்பும் பகையும் உள்ள சந்திப்பு, உள்ளொன்று வைத்து வெளியில் ஒன்றுமான சந்திப்பு. சில நபர்களை சந்திக்கும்போது ஆறுதலும் மன நிம்மதியும் கிடைக்கின்ற சந்திப்பாக அமைகின்றது. இறைவனோடு உள்ள சந்திக்கின்ற சந்திப்பு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? தேவைப்படும்போது மட்டும் இறைவனை சந்திக்கின்றோமா, அல்லது எப்பொழுதும் இறை வார்த்தையில் இறைவனை இறுக பற்றி கொள்ளும் மக்களாக இருக்கின்றோமா? சிந்திப்போம். பங்கு குடும்பம் என்னும் கூட்டுக்குள் ஒரு கூட்டு பறவைகள் போல் பாசத்தை பகிர்ந்து அன்பினும் சத்தமிட்டு மகிழ்ந்து வந்தோம். இறைவனின் அடுத்த திட்டத்தை நிறைவேற்றிட தயாராகும் உதவி பங்கு தந்தை அருட்பணி ரொனால்டு ஆண்டனி அவர்கள் நம் அன்பிலிருந்து பிரியாவிடை அளிக்கும் இன்றைய நாளில் அவருக்காக ஒரு மனதாக ஜெபிப்போம். பணியின் நிமித்தம் ஏறெடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் இன்னும் படிக்கட்டுகள் உயரச் செல்லும் வெற்றி பாதைகளில் பயணித்திடவும், இப்பயணமதில் தடைகளை தகர்க்கின்ற ஆற்றலும் சோதனை சாரலாக ஏற்றுக்கொள்ளும் சக்தியும் தோல்விகளை அனுபவங்களாக கற்றுக்கொண்டு அதையே ஊன்றுகோலாக பயன்படுத்தும் மனப்பக்குவம் அடைய வேண்டும். அனைவரையும் தன் அமைதியான அன்பால் ஈர்க்கும் குணமும் பொறுமையும் மேலோங்கிடவும், சிறு பணியானலும் இவற்றின் கடின உழைப்பும் நேர்த்தியும் வளைந்திடவும், கனிகள் இருக்கும் கிளை தானாக வளைவது போன்று இவரில் உள்ள அடக்கமான பணியில் பலரும் சுவைத்திடவும், மண்ணில் உதிர்ந்த உதிரா இளஞ்சூரியனாய் அறியாமை என்னும் இருளில் உள்ள மக்களுக்கு முழு நிலவாய் ஒளிந்திட ஜெபிப்போம். இத்தெய்வீக திருப்பலியில் ஒரே குடும்பமாக. அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பலியினுடைய மிக முக்கிய கருத்தாய் இந்த நாளிலே திருப்பலியை நிறைவேற்றுகின்ற நம்முடைய உதவி பங்கு தந்தை அருட்பணி ரொனால்டு ஆண்டனி அவர்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நல்ல உடல் சுகத்தோடு படுத்த வேண்டுமாய் இத்திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜீவிப்போம். கடவுளுடைய அற்புதமான கொடை அவர், கடவுளுடைய அற்புதமான கனி அவர். அவர் பல்வேறு துறைகளிலே பணிபுரிந்தாலும் தமக்கென அவரை அழைத்து தகுதியாய் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் சுவைத்த இந்த கனி கடவுள் திரு அவையினுடைய பல இடங்களிலே சுவைக்கும்படியாக குருமானவர்களை பயிற்றுவிக்கும் பணிக்காக தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆகவே தூய ஆவியார் அவளோடு செயலாற்ற வேண்டும், இறைவன் அவரை வழிநடத்த வேண்டும், அன்னை மரியாள் பரிந்து பேச வேண்டும், இயேசுனுடைய திருப்பிரசன்னம் எப்பொழுதும் அவரோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி இத்திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பு சகோதர சகோதரிகளை, இந்த ஜெபங்களோடு கனிவும் நிறைந்த எனக்கான உங்களுடைய ஜெபங்களோடு கடவுளின் அன்பை வெளிப்படுத்திய அன்பின் அடையாளமாக விளங்கிய பங்கு தந்தை, மற்ற தந்தையர்கள், அருட்சகோதரிகள், பங்கு மக்கள் உங்கள் அனைவருக்காகவும் இந்த நேரத்தில் ஜெபிக்க உங்களுக்கு நன்றி கூற விரும்புகிறேன். அதோடு சேர்ந்து இங்கு பணியாற்றி பணிமாறுதல் பெற்று செல்ல இருக்கின்ற அருட்சகோதரிகள் பிரான்சிஸ் மேரி, அருட்சகோதரி எல்லி, அருட்சகோதரி செலினா, அருட்சகோதரி ஃபிலோமினா அவர்களுக்காகவும் நன்றியோடு அவருடைய பணிகளை நினைத்து பார்த்து அவர்களுக்காகவும் இந்த நேரத்தில் ஜெபிக்க உங்களை கேட்டுக்கொள்ளுகின்றேன். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனவருந்தி மன்னிப்பினை வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன்.
ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானக தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நல்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலாளு மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் மனப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீ ஒருவரே தூயவர், நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனை கருத்தாங்கி
புனித கன்னிமரியா எலிசபெத்தை சந்திக்க தூண்டுதல் தந்தீரே. அதனால் நாங்கள் தூய ஆவியாரின் ஏவுதலுக்கு பணிந்து அந்த அன்னையோடு உம்மை என்றும் போற்றி பெருமைப்படுத்த அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இஸ்ரேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். இறைவாக்கினர் செப்பனியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 14 18 முடிய. மகளே சீயோன், மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி. இஸ்ரேலே, ஆரவாரம் செய். மகளே எருசலேம், உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து அக்களி. ஆண்டவர் உன் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார். உன் பகைவர்களை அப்புறப்படுத்தினார். இஸ்ரேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். நீ இனி எந்த தீங்கிற்கும் அஞ்ச மாட்டாய். அந்நாளில் எருசலேமை நோக்கி இவ்வாறு கூறப்படும்: சீயோனே, அஞ்ச வேண்டாம், உன் கைகள் சோர்வடைய வேண்டாம். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர். உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார். தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார். உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார். அது திருவிழா காலம் போல் இருக்கும். உனது துன்பத்தை அகற்றிவிட்டேன். ஆகவே நீ இனி இழிவடைய மாட்டாய். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. பாவங்கள் மன்னித்திடுவார். உன் நோய்களை குணமாக்குவார். பாவங்கள் மன்னித்திடுவார். உன் நோய்களை குணமாக்குவார். உன் உயிரை அழிவி நின்று மீட்டு காத்திடுவார். உயிரை அழிவில் நின்று மீட்டு காத்திடுவார். அருளையும் இரக்கத்தையும் முடியாக சூட்டிடுவார். நன்றி 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 என்று பாடுவே, நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. நன்றி 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 என்று பாடுவே, நன்மை
செய்த நல்லவரை போற்றுவே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நன்மைகளால் உன் வாழ்வை நிறைவு பெற செய்கின்றார். நன்மைகளால் உன் வாழ்வை நிறைவு பெற செய்கின்றார். உன் இளமை கழுவின் இளமை போல் நாளும் புதுப்பிக்கின்றார். உன் இளமை கழுகின் இளமை போல் நாளும் புதுப்பிக்கின்றார். நீதியான செயல்களையே என்னாலும் செய்கின்றார். நன்றி 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 என்று பாடுவே, நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. நன்றி 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 என்று பாடுவே, நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய மரியே நீர் பேறு பெற்றவர். அல்லேலூயா. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 39 முதல் 56 முடிய. அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதய மலைநாட்டிலுள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும்
என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகின்றார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணையினின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர்தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு 16 ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு. நான் வேலைக்காக டீசஸில் வேலை செய்கிறதுக்காக காத்து கொண்டிருந்த தருணம். ஒரு நாள் இரவு நல்லா தூங்கிட்டு இருந்தேன். திடீர்னு 1 மணிக்கு யாரோ எழுப்பி விட்டது போல் முழித்தேன். அதுக்கப்புறம் தூங்க முடியல. சரி என்ன செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு கம்ப்யூட்டரை ஓப்பன் பண்ணி இன்டர்நெட்டில் நான் வேலைக்கு இனி எப்போ வேணால் அழைக்கலாம் என்கிற விதத்தில் அந்த இமெயிலெலாம் செக் பண்ணுங்கிறதுக்காக வீட்டில் இன்டர்நெட் ஆக்சஸ் வச்சுருந்தாங்க. அதனால் இன்டர்நெட் ராத்திரி 1 மணிக்கு இன்டர்நெட்டில் ஏதோ தேடிக்கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் ஹாய்ன்ட்டு ஒரு மெசேஜ். என்னுடைய கல்லூரி தோழி ஷமீம் பானுன்னு சொல்லிட்டு சவுதி அரேபியாவிலேருந்து ஒரு மெசேஜ். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை அவள் பேசி கொண்டிருந்தாள். கல்லூரியில் படித்தவர்களை பற்றி, கல்லூரியில் நடந்த நிகழ்வுகளை பற்றி ஒரு 15 நிமிடம் ஒரு உரையாடல். முடிந்ததும் அவள் சொன்னாள், தேங்க்யூ ரொனால்ட், உன்கிட்ட பேசுனது எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கிறது. யார்ட்டையாவது பேசணுங்கிற ஒரு பெரிய வீட்டில் நிறைய போராட்டம், யார்ட்டையாவது பேசணுன்ட்டு தோணுச்சுது. இந்த ராத்திரி நேரத்தில் யார்கிட்ட பேசுகிறது எனக்கு தெரியல. சும்மா கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணேன், நீ இருக்கிறத பார்த்தோன்னு உன்கிட்ட பேசினேன். அந்த 15 நிமிட கான்வர்சேஷனில் எங்கேயுமே அவள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையையோ எதையோ பற்றியுமே அவள் சொல்லவே இல்லை. ஆனால் பேசி முடித்ததும் ஒரு ஆறுதல் என சொன்னாள். பல நேரங்களில் நம்முடைய உரையாடல்களும் அப்படி தான் இருக்கின்றன. கடவுள் அது அர்த்தமற்ற உரையாடல்களாக இருக்கலாம். நேரடியாக எதையுமே பேசியிருக்க மாட்டோம். இருந்தாலும் அங்கிருந்த ஒரு அன்புறவு, ஒரு அக்கறை நமக்குள் ஆறுதலை தருவதாகவும் நம்பிக்கையை தருவதாகவும் இருக்கும். கடவுள் ஒரு சாதாரண உரையாடலை அந்த அன்பின் வழியாக புனிதப்படுத்துகிறார். அப்படி நம்முடைய உரையாடல், சாதாரண மனிதர்களுடைய உரையாடல்கள் புனிதப்படுகிற போது அதைவிட ஒரு மேலான ஒரு புனிதமிக்க உரையாடலை இன்று நாம் கொண்டாடுகின்றோம். அன்னை மரியாவளுக்கும் எலிசபெத் அம்மாளுக்கும் இடையே உருவான அந்த உரையாடல் ஒரு அதிசயமான உரையாடல், மிகவும் அழகான ஒரு உரையாடல், நேரிய உரையாடல், ஒரு புனிதமிக்க உரையாடலாக அது விளங்குவதை பார்க்கிறோம். அன்னை மரியாள் கபிரியேல் தூதர் வழியாக கிறிஸ்துவை தாங்க இருக்கிறார் என்கிற நற்செய்தியை அவருக்கு அறிவித்தவுடன் அந்த மேலான மகிழ்ச்சியை, இங்கிலீஷில் சொல்லுவாங்க இன்னெஃபபிள் ஜாய், வார்த்தையில் விவரிக்க முடியாத மகிழ்ச்சியை யாரிடமாவது சொல்ல வேண்டும் என்கிற ஏக்கத்தோடு இருக்கிற போது யாரிடம் சொல்வது என சிந்திக்கிறாள். யாரிடம் சொல்வது?
தன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் தன்னை ஏளனம் செய்யக்கூடும். எனக்குள் உருவாகி இருக்கிற அந்த மகிழ்ச்சியை அவர்கள் உணராமல் போகக்கூடும். என்னை சந்தேகத்தோடு பார்க்கக்கூடும். யாரிடம் சொல்வது? இந்த அடங்காத மகிழ்ச்சியை யாரிடம் சொல்வது என யோசித்திருப்பார். என்னை புரிந்து கொள்ளுகிற யாரிடம் இதை நான் சொல்வது? எனக்கு நிகழவிருக்கிற இந்த நிகழ்வு யாருக்கும் நிகழாதது, நிகழவும் போவதில்லை. ஒரு சாதாரண ஒரு 15 வயது மிக்க ஒரு இளம்பெண் ஒரு கிராமத்தில் இருக்கிற என்னை யார் நம்ப போகிறார்கள் என்கிற கேள்வி அவருக்குள் இருந்திருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நம்முடைய பாலிய நண்பர்களை தேர்ந்தெடுக்கிற போது நமது எண்ணத்திற்கு ஒத்துப்போகிறவர்களை, நம்மை தீர்ப்பிடாதவர்களை, நம்மை சந்தேகித்து பார்க்காதவர்களை, பல நேரங்களில் நமது பைத்தியக்காரத்தனத்தோடு அதை ஏற்றுக்கொள்பவர்களை, அதோடு இணைந்திருப்பவர்களை நாம் நம்முடைய நண்பர்களாக தேர்ந்து கொள்வது வழக்கம். அதை போலத்தான் அன்னை மரியாள் நான் அனுபவிக்கிற அதே மகிழ்ச்சியை இந்த நொடி அனுபவிக்கிற இன்னொரு நபர் எலிசபெத் அம்மாள் என்பதை உணர்ந்து அவரை தேடி செல்கிறார். அவரால் மட்டும்தான் எனக்குள் நிகழுகின்ற இந்த மாற்றத்தை, இந்த மகிழ்ச்சியை புரிந்து கொள்ள முடியும். என்னை சந்தேகப்படாமல், என்னை ஏளனம் செய்யாமல், என்னை சுட்டி காட்டாமல், என்னுடைய குறைகளை சுட்டி காட்டாமல் முழுமையாக என்னை ஏற்று புரிந்து கொள்ள முடியும். இந்த மகிழ்ச்சியை யாரிடமாவது சொல்ல வேண்டும் என்கிற ஏக்கத்தில் இருக்கிற எனக்கு அவர்தான் சரியான மனிதராக இருப்பார் என்கிற தேடி செல்கிறதை பார்க்கிறோம். இதே ஏக்கத்தோடும் இதே மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிற ஆர்வத்தோடு தான் எலிசபெத் அம்மாளும் இருந்திருப்பார். அவர்கள் சந்திக்கிற போது ஒரு புனிதமான ஒரு உரையாடல் நிகழ்கிறது. நேர்மறையான உரையாடல், யாரை பற்றியும் புரளி பேசாத ஒரு உரையாடல், யாரை பற்றியும் குறை கூறாத உரையாடல், தனது தாழ்ச்சியை உணர்ந்து பிறரை ஏற்றுக்கொள்ளுகிற அந்த உறவு நிலையை வெளிப்படுத்துகின்ற உரையாடல் அங்கு நிகழ்வதை பார்க்கிறோம். தனக்குள் அடக்கி வைத்திருக்கிற அந்த மகிழ்ச்சியை மிகவும் விடுதலையோடு எடுத்து சொல்லுகிற ஒரு உரையாடல் அங்கு நிகழ்வதை பார்க்கிறோம். எலிசபெத் அம்மாள் தாழ்ச்சியோடு சொல்லுகிறார், எனது ஆண்டவரை, என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என தாழ்ச்சியோடு சொல்லுகிற போது, அதுவரை ஒரு வார்த்தையும் பேசாதிருந்த, இதோ என் ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே இது எனக்கு நிகழட்டும் என்று தன்னை கையளித்த போது தனது அடக்கி வைத்திருந்த அந்த மகிழ்ச்சியை, யாரிடம் பேசாத அந்த உரையாடலை அன்னை மரியாள் தொடங்குகிறார். அவருக்கு இருக்கிற உள்ளத்தில் இருக்கிற அந்த ஆழமான மகிழ்ச்சி ஒரு பாடலாக வெளிவருகிறது. கடவுளை போற்றி புகழ்கிறார், நீதிக்கான குரலாக ஒலிக்கிறார். யாரையும் குறை சொல்லாது நம்பிக்கையை விளைக்கின்ற, நம்பிக்கையும் எதிர்நோக்கையும் எடுத்துரைக்கின்ற பாடலாக அன்னை மரியாளின் உரையாடல் அங்கு நிகழ்வதை பார்க்கிறோம். இந்த உரையாடலில் இன்னொரு நிலை வெளிப்படுகிறது. என்னவென்றால், எலிசபெத் அம்மாள் இயேசுவை அன்னை மரியாளின் வழியாக உணர்ந்து கொள்ளுகிறார். ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என சொல்லுகிற போது, அந்த உரையாடலில் அன்னை மரியாளும் எலிசபெத் அம்மாளும் மட்டுமல்ல, இயேசுவும் அங்கு பங்கு பெறுகிறார். உடனிருப்பின் வழியாக திருமுழுக்கு யோவானும் அங்கு பங்கு பெறுகிறார். இது என்ன வெளிப்படுத்துகிறது என்றால், பல நேரங்களில் வார்த்தைகளை கடந்து நம்முடைய உடனிருப்பு அங்கு ஒரு உரையாடலை உருவாக்குகிறது, ஆறுதலை தருகிறது, நம்பிக்கையை தருகிறது. நாமும் நம்முடைய வாழ்க்கையில் பல உரையாடல்களை மேற்கொள்ளுகிறோம். நம்முடைய உரையாடல்கள் இத்தகைய புனிதமிக்க உரையாடல்களாக விளங்குகின்றன. பிறருக்கு நம்பிக்கை தருகிற, ஆறுதல் தருகின்ற நேர்மறையான உரையாடல்களாக நம்முடைய வார்த்தைகளும் உடனிருப்பும் அமைந்திருக்கிறதா என சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். கடவுள் நம் வழியாக செயல்படுகிறார். கடவுள் நம்முடைய வார்த்தையின் வழியாக செயல்படுகிறார், நமது உடனிருப்பின் வழியாக செயல்படுகிறார் என்றால், அதை தான் நாம் ஒவ்வொரு நாளும் கொண்டாடுகிறோம் என்றால், அவரின் மக்களாக, அன்னையின் பிள்ளைகளாக நாம் வாழுகிறோம் என்றால், நம்முடைய வார்த்தைகள் எத்தகையதாக இருக்க வேண்டும்,
நம்முடைய உடனிருப்பு எத்தகையதாக இருக்க வேண்டும் என சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். பல நேரங்களில் நம்மை அறியாமல் கடவுள் இந்த நம்பிக்கை தந்து கொண்டே இருக்கிறார் என்பதை உணர்ந்து பார்க்க முடியும். என்னுடைய இந்த ஓராண்டு பயணத்தில், தர்காஸ் பயணத்தில், உங்களுடைய உடனிருப்பும், தந்தையின் உடனிருப்பும், தந்தையர்களின் உடனிருப்பும், அவருடைய வார்த்தைகளும், அருட்சகோதரியுடைய வார்த்தைகளும் எனக்கு மிகுந்த ஆறுதலையும் நம்பிக்கையும் தந்திருக்கின்றன, என்னை உருவாக்கி இருக்கின்றன என்று நம்பிக்கையோடு, நன்றி உணர்வோடு திரும்பி பார்க்கின்றேன். பல நேரங்களில் தந்தையோடு கொண்டிருக்கிற உரையாடல் அந்த மகிழ்ச்சியை ஒரு அன்னை மரியாள் எந்த ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினாரோ அதே மகிழ்ச்சியோடு தந்தையிடம் பேசிய தருணங்களை நினைத்து பார்க்கிறேன். ஆண்டவருடைய கரம் இங்கு செயல்படுகிறது. ஆண்டவர் நம்மை வழிநடத்துகிறார். தூயாவி இங்கு செயல்படுகிறார், நம்மை பயன்படுத்துகிறார் என்கிற நன்றியுணர்வோடு பல நாட்கள் பேசியிருக்கிறோம். கண்ணீரோடு பேசியிருக்கிறேன். தந்தையின் வழியாக, வழிநடத்துதல் வழியாக கடவுள் வழிநடத்துவதை உணர்ந்திருக்கிறேன். உங்கள் வழியாகவும் கடவுளுடைய அன்பை நான் உணர்ந்திருப்பதை பார்க்கிறேன். காலை நேரத்தில் உட்கார்ந்திருக்கிற போது பலர் வந்து பேசுவீர்கள். 1 மணி நேரம் பேசியவர்கள் உண்டு, 2 மணி நேரங்கள் தொடர்ந்து பேசியது உண்டு. நிறைய வேலை இருக்கும், இருந்தாலும் ஏதோ பேச வேண்டும் என்று வந்திருக்கிறார்கள் என்று அமர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பேன். அவங்க என்ன சொல்ல வர்றாங்க, அதுக்கு நான் என்ன பதில் சொல்ல வேண்டும் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் வழியாக கடவுள் செயல்படுகிறார், என்னையும் கடவுள் பயன்படுத்துகிறார் என்கிற நம்பிக்கை மட்டும் இறுதியில் ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை பிறக்கும், ஒரு அமைதி பிறக்கும், ஒரு மகிழ்ச்சி பிறக்கும். அந்த நம்பிக்கையெல்லாம் நீங்கள் தந்திருக்கிறீர்கள் என்று திரும்பி பார்க்கிற போது மகிழ்ச்சியோடு எண்ணி பார்க்கிறேன், நன்றியோடு உங்களை பார்க்கிறேன். கடவுள் நம் வழியாக செயல்படுகிறார். இன்று நாம் கொண்டாடுகிற அன்னை மரியாள், எலிசபெத் வழியாக, அவர்கள் வழியாக கடவுள் அங்கு செயல்பட்டது போல, கடவுளை அன்னை மரியாள் தாங்கி சென்றது போல, நாமும் கடவுளை ஒருவர் மற்றவருக்கு தாங்கி சென்று கொண்டிருக்கிறோம். பிறருக்கு அருளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பலகீனங்களையும் கடந்து, நமது நேர்மறையற்ற செயல்களையும் கடந்து, நமது நேர்மறையற்ற வார்த்தைகளையும் கடந்து கடவுள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்றால், அன்னை மரியாள் சொன்னது போல நாமும் நம்மை இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே நிகழட்டும் என்று முழுமையாக நம்மை அர்ப்பணித்தோம் என்றால், எவ்வளவு அதிசயங்களை, எவ்வளவு புனிதமிக்க உரையாடல்களை எல்லாம் கடவுள் இந்த உலகத்தில் நிகழ்த்த முடியும் என சிந்தித்து பார்ப்போம். முழுமையாக கடவுளுக்கு அர்ப்பணிப்போம். கடவுள் நம் ஒவ்வொருவர் வழியாக செயல்படுகிறார், புதிய மாற்றங்களை இந்த உலகத்தில் ஏற்படுத்துகிறார். நமது உரையாடல்கள் வழியாக, நமது சிந்தனைகள் வழியாக இந்த உலகத்தை தனது இறையாட்சியை அடையாளமாக, இறையாட்சியின் விளங்குகிற சமூகமாக படைத்து கொண்டிருக்கிறார். அதை தான் நாம் இந்த ஓராண்டு தொடர்ந்து நாம் பயணித்திருக்கிறோம், அதை கண்டு கொண்டிருக்கிறோம். அந்த புனித பயணம் தொடர்ந்து நிகழ வேண்டும் என்றால் நம்மை நாம் கடவுளுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். நம்முடைய வார்த்தைகள் எல்லாம் புனிதமிக்க வார்த்தைகளாக மாற வேண்டும். அதற்கு கடவுளிடம் நமது அன்னை மரியாள் போலவே ஆம் என நம்மை முழுமையாக கையளிப்போம். ஒருவருக்காக ஜெபிப்போம். நாம் செல்லுமிடமெங்கும் கடவுளின் ஆற்றல் தொடர்ந்து நம்மை வழிநடத்துவதாக. ஆமீன். ரொனால்ட் ஆண்டனி அவர்களை தாய் தந்தையின் அன்பை போன்று பேணி காத்து, விவிலிய ஞானத்தையும் உலக அனுபவங்களையும் கற்பித்து, அனைத்திலும் சிறந்தவராக உயர்த்தி அழகு பார்த்த நம் பங்கு தந்தை அருட்பணி லியோ டோம்னிக் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல உடல் ஆரோக்கியமும் சக்தியும் ஆற்றலும் பொழிந்தருள வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என் பின்னே வாருங்கள், உங்களை மனிதரை பிடிப்போன் ஆக்குவேன் என்று மொழிந்த இறைவா, அடிச்சுவடுகளை பின்பற்றி இறை மக்களுக்கு இறைப்பணி ஆற்றி வரும் எம் உதவி பங்கு தந்தை அருட்பணி ரொனால்ட் ஆண்டனி அவர்களை பாதம் அர்ப்பணிக்கின்றோம். இவரின் திட்டங்கள், ஆசைகள், வேண்டுதல்கள் நிறைவேற்றியருளும். அடியெடுத்து வைக்கும் புதியதொரு பணியினை மன நிறைவாய் ஆற்றிட உமதருள் தாரும்.
செயலாற்றுகின்ற ஒவ்வொரு பணிகளும் கரம் துணை நிற்க செய்தருளும். மேலும் நல்ல உடல் ஆரோக்கியத்தை வரமருள வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குடும்பங்களில் வாசம் செய்யும் அன்பு இறைவா, அருட்பணி ரொனால்ட் ஆண்டனி அவர்களின் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். பல தியாகங்களில் பாசமாய் வளர்த்தெடுத்து இறைவனுக்கு அர்ப்பணித்த பெற்றோர் குடும்பங்களில் உள்ள ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசிர்வதியும். இவர்களின் பணிகளிலும் தொழில்களிலும் துணை கொண்டு செயல்படுத்திட உமதருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இறைவா, உமோடு உறவாடும் உடனிருப்பு வழிபாடுகளிலும் இறை வார்த்தைகளிலும் குடும்ப ஜபங்களிலும் உம்மை தியானிக்க மறந்தவர்களாக உம்மை விட்டு பல பிரச்சனைகளில் மூழ்கி விடுகிறோம். எந்த சூழ்நிலைகளிலும் உம்மை மறவாமல் ஆழ்ந்து தியானித்து எங்களின் வாழ்வில் உமது ஆசீர் பெற்றுக்கொள்ள ஜெபிக்கும் மனம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் உம்மை போற்றி புகழ்கின்றோம், உம்மை வணங்குகின்றோம். கன்னிமரியாள் எலிசபெத் அம்மாள் வழியாக புனித வாழ்வை எங்களுக்கு, புனித நெறியை எங்களுக்கு கற்பிக்கின்றீர். நாங்கள் ஒருவர் மற்றவருக்கு அருளாக வாழவும் நாங்கள் வேண்டிக் கொண்ட ஜபங்களின் வழியாக உமது அருளை பெற்று எங்கள் நம்பிக்கையில் வளர்ந்து ஒரு எடுத்துக்காட்டான சமூகமாக வாழ தேவையான அருள் வளத்தை தருமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி
எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கைகளிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, ஒரே திருமகனின் புனிதமிக்க அன்னை புரிந்த அன்பு பணி உமக்கு ஏற்புடையதாயிருந்தது. அதுபோல நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் மீட்பின் பலி உமது மாட்சிக்கு உகந்ததாயிருப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும் மிகச் சிறப்பாக புனித கன்னி மரியாவை நினைவு கூறும் இன்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீரரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக உம்மடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதரின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக
கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ எங்கள் ஆயர் மேதகு நீதிநாதன் ஆண்டக எல்லா திருளையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் இது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை
எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. அன்பு சகோதர சகோதரிகளே, நமது உள்ளங்களில் எல்லாம் நிலையான அமைதி பிறக்கவும், நம்முடைய குடும்பத்தில் அமைதியும் சமாதானமும் ஒற்றுமையும் வளரவும், நம்முடைய சமூகத்திலும் நம்முடைய நாட்டிலும் இந்த உலகத்திலும் போர்களற்ற அமைதியான இறையாட்சி நிலவுகின்ற சூழல் வளரவும் கடவுளை நோக்கி மன்றாடுவோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், நம்மை தேடி வந்து நம்மோடு உரையாடுகின்ற கடவுள். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வழி நடத்துமே.
எல்லாம் அதுதானையா. என் ஆதாரம் நீயாகியே உன் பேரன்பில் என்னை தேற்றுமே. கற்பாறை போல் துணையாகியே என் கரம் பற்றி வழி நடத்துமே. மலை என பகைவர் எழுந்து வந்தாலும் மறைப்பில் வைத்து காத்திடுகின்றே. நேரிய மனத்தோல் நன்மைகள் அழகிய காவலாயிருப்பி கருணையில் அணைப்பி இருமாப்பில் நடப்போர்க்கு பதில் கொடுக்கின்றேன். இறைவாகும் அடியோர்க்கு பலம் தருகின்றேன். போற்றுவேன் நான் போற்றுவேன், போற்றியே தினம் வாழ்வேன். என் நினைவெல்லாம் அதுதானையா. போற்றுவேன் நான் போற்றுவேன், போற்றியே தினம் வாழ்வேன். என் நினைவெல்லாம் அதுதானையா. என் ஆதாரம் நீயாகியே நேரத்தில் என்னை தேற்றுமே. கற்பாறை போல் துணையாகியே என் கரம் பற்றி வழி நடத்துமே. உன்னை நம்பியே உயிர் வாழியே இறை உன்னில் சரணாகியே. உன்னை நம்பியே உயிர் வாழ்கிறே இறை உன்னில் சரணாகியே. மழலையாய் மண்ணில் பிறந்தாய், மாபரன் பணி செய்ய அழைக்கப்பெற்றாய். காருண்ய கடவுளின் கருணையை கடலளவு பெற்றாய். குருத்துவம் என்னும் திருவருட்சாதனத்தை பெற்ற நீ குன்றாது இவ்வருளில் நிலைத்து நின்று இப்பங்கிற்கும் கூடி வாழும் உறவுக்கும் குறையாத இறையருளை நாளும் பெற்று தந்தாய். இறையவனை முழு மூச்சாய் சுவாசித்தவராய் தந்தை அந்தோணி ஜார்ஜ் ராஜ் ஆசானுக்கும் அன்பு தாய் விமலா ஜார்ஜ் அம்மையாருக்கும் இறைவனால் அருளப்பட்ட தவ புதல்வனாய் அருட்பணி ரொனால்ட் ஆண்டனி அவர்கள் இவ்வுலகில் சாதிக்க பிறந்தவராய் பங்குத்தந்தையின் புதுமையான பயிற்சிகளால் புத்துணர்வோடு பல கலைகளை பயின்று அவரின் அன்பை பெற்றவராய் பங்கில் பல மாற்றங்களை காண கணினிமயமாய் மாற்றியவராய் உருகும் மெழுகாய் உழைப்பவரே எளிமையில் ஏற்றங்களை ஏற்றி சென்றாய். நீதியும் நேர்மையும் நேரத்தில் முதன்மையும் என்றுமே உமது முழு மூச்சாய் எடுத்திடும் செயல்களில் முடிப்பதில் முதன்மையும் என்பது உமது தனி சிறப்பே. பேரன்பின் உருவமாய் அகந்தை அல்லா செம்பணிவின் தாயகமாய் பண்பாட்டின் நிறைகுடமாய் நிறைய செய்தாய். தாழ்ச்சிதனிலே தாழ்த்தி உயர இடத்தில் இருந்தாலும் உன்னத குணத்தில் சருகாமல் சிறந்தவராய் பணியில் உத்தமராய் நேர்வழியில் நிற்பவராய் எறும்புக்கு சுறுசுறுப்பை கற்றுத்தந்தவரே மக்களை தன் அன்பாலே கட்டுண்டு அழகு பார்க்கின்றாய். அறிவாலே சாதித்து வெற்றிக்கனியை சுவைக்கின்றாய். அழகிலே வாழ்க்கை என்று அரும்ப செய்தாய். நட்புக்கு இலக்கணமாய் கை கோர்க்கின்றாய். தர்காஸ் மக்களின் நினைவிலே நீங்காமல் துடிப்பாகின்றாய். கடின உழைப்பாலே பங்கின் முன்னேற்றங்களைக் கண்டு பொறுமையின் பொக்கிஷமாய் திகழ்ந்தாய். நல்லவராய் பேருள்ளம் கொண்டவரே, முக்கணி சுவையாய் இறை வார்த்தைகளில் நீ இருக்க, செந்தமிழாய் நீவீர் செழிக்க, இறை சிந்தனையுடன் உன் புகழ் சிகரம் தொட
குறையாத இறையருளை நாளும் பெற்றிட தர்காஸ் புனித விண்ணேற்பு அன்னை பங்கின் சார்பாக வாழ்த்துகிறோம், ஜெபிக்கிறோம். இங்கனம் பங்கு தந்தை, அருட்சகோதரிகள், பங்கு பேரவை, இறைமக்கள். எல்லாம் வல்ல இறைவா, உம் நம்பிக்கையாளருக்கு அரும்பெரும் செயல் செய்யும் உம்மை உமது திரு அவை போற்றி பெருமைப்படுத்துவதாக. மரியாவின் வயிற்றில் இருந்து இயேசுவை புனித யோவான் அக்களிப்போடு கண்டு கொண்டது போல என்றும் வாழும் அதே இயேசுவை உமது திரு அவை இவ்வருளடையாளத்தில் பேரின்பத்துடன் கண்டுகொள்ள செய்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவனின் ஆசீர் பெற தலை வணங்குவோம். புனித கன்னி மரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்தோடு மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறைப்பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி, விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. இறைவனின் சீடர்களாக வாழ சென்று வாழுவோம். வாழ்க்கை வழி தொடர்கின்றது.